கர்நாடகாவில் முன்னாள் காதலிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியதாக கூறி இளைஞர் ஒருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் தர்ஷனின் பாணியில் நிகழ்த்தப்பட்ட கொடூர தாக்குதலின் பகீர் பின்னணி என்ன? கல்லூரி மாணவியின் செல்போனுக்கு வந்த ஆபாச மெசேஜை கண்டு கண்கள் சிவந்த இந்நாள் காதலன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இளைஞரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்த பகீர் காட்சிகள்தான் இவை. ஆளில்லாத இடத்திற்கு கடத்தி சென்று ஆடைகளை கழற்றி விஷம சிரிப்புடன் தாக்கும் அளவிற்கு நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இளைஞர் ஒருவரை ஒரு கும்பல் சுற்றி வளைத்து தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சோலதேவனஹள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாக்குதலுக்கு உள்ளானவர் நிலமங்கலா தாலுகாவைச் சேர்ந்த குஷால் என்பது தெரிய வந்தது. இவரை 8 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்று ஆள் நடமாட்டமில்லாத ஏரிக்கரை பகுதியில் வைத்து அடித்து துன்புறுத்தியுள்ளது. இதை ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அப்போது கும்பலில் ஒருவர் நடிகர் தர்ஷனின் காதலி பவித்ரா கவுடாவுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய ரேணுகா சாமியை அடித்து கொன்றது போன்று இவனையும் கொலை செய்ய வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். அதை கேட்டு அவரின் நண்பர்கள் அனைவரும் விஷமத்தனமாக சிரித்து கொக்கரித்துள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காதல் விவகாரத்தால் இளைஞரை கடத்தி தாக்கியதை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் குஷால் கல்லூரி மாணவி ஒருவரை 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இளைஞரின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் மாணவி அவரை விட்டு விலகியுள்ளார். பின்னர் சில மாதங்கள் கழித்து வேறொரு இளைஞரை அந்த மாணவி காதலித்துள்ளார். இது குறித்து ஆத்திரமடைந்த குஷால் தனது முன்னாள் காதலிக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளார். அது குறித்து அந்த பெண் தனது இந்நாள் காதலனிடம் கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். அதை கேட்டு கொந்தளித்த இளைஞர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து குஷாலுக்கு பாடம் புகட்ட திட்டமிட்டுள்ளார். அதன்படி சமாதான பேச்சு நடத்த வருமாறு குஷாலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அதனை நம்பி சென்ற குஷாலை அந்த கும்பல் காரில் கடத்தி சென்றுள்ளது. பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியதாக கூறி இளைஞர் ஒருவரை அவரின் காதலன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நடிகர் தர்ஷனின் பாணியில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் கர்நாடகாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.